அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடி சேனல் நேயர் அனைவருக்கும் அடியானுடைய தயவான பணிவான வணக்கங்கள். இந்த காணொளி சக்கரை நோயை பற்றியது. இந்த மருத்துவ குறிப்புகள் சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சித்த மருத்துவம் மேல் நம்பிக்கை உடையவர்களுக்கும் மட்டுமானது, மாறா அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழி அடியேன் தெரிவித்து விடுகிறேன். அடியேன் புதிகை பிரியன் சித்தாவர்மா வைத்தியர், கைரோபிராக்டிஸ் தெரபிஸ்ட். சக்கரை நோய்க்கு சமாதி. சக்கரை நோய் உள்ளவர்கள் இன்னைக்கு நிறைய அதிகமாகி கொண்டு வருகிறது. இதுக்கு அடிப்படையான காரணங்கள் நிறையாக இருந்தாலும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உடல் ஒழுக்கத்துக்கு மாறாக வாழும்போது, நடக்கும்போது, அதை வாழும்போது நம் சக்கரை நோயாளாக செய்யப்படுகிறோம். சக்கரை நோயில டைப் 1 டைப் 2 அப்படின்ட்டு இன்னைக்கு பிரிச்சிட்டாங்க. சித்தர்கள் மேகம் 21, மேக நோய் என்பது சூடு நோய், 21 வகையான சூடு நோய். அதில் தான் இது மதுமேக நோய், மேக நோய் தான். இப்போ சூடுனால வருகின்ற இது பேசிக்காக ஒரு நோயினுடைய அடிப்படை வேறு என்னன்னாக்க, இது வெப்ப நோய், வாதம், பித்தம், கபம், 3 வகையான நோயை தான் சித்தர்கள் 4448 நோய்களாக பிரித்திருக்கிறது. அந்த 4448 நோய்களையும் 3 நோய்களாக நம்ம பிரிக்கலாம். அப்போ இதில் சக்கரை நோய் என்னன்னாக்கா, இது பித்த நோய். அப்போ நமக்கு உடம்புல அதிகப்படியான பித்தம் இருப்பதனால அந்த நோய் வருகிறது அப்படின்றது பார்க்கணும். யாரெல்லாம் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியோ அவங்களுக்கெல்லாம் சக்கரை நோய் வரும். ஒரு அடிப்படையான தவறு. வாரத்துல ஒரு 10 ரூபாய் எண்ணெய் வாங்கி உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணில குளிக்கிறாங்க, உடம்புல பித்தம் ஏறிக்கும். காலையில மோர் சாதம், ஏதாவது ஒரு வேளை மோர் சாதம். மோர் குளிர்ச்சிப்படுத்தி, ஏன்னா உடம்புல நிறைய சூடு, மனப்பதட்டம், வேகம், வேலை, நம்ம எல்லாம் டிவி பார்க்கறது, போனை பார்க்கறது, நைட்ல முடிச்சு நிறைய காரணங்கள். உடம்பு சூடாகிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள். உடம்பு குளிர்ச்சி ஆவதற்கு ஒரு வேளை, காலையில ஒரு வேளை மோர் சாதம், சூடா சோறு கூட மோர், 2 கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடல் குளிர்ச்சியா இருக்கும். ஆண்களா இருந்தா புதன்கிழமை, சனிக்கிழமை, பெண்களா இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. நீங்க சக்கரை நோயாளிகளை அனைவரையும் கேட்டு பாருங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குதா வாரத்துக்கு 1 நாள் அப்படின்னு கேளுங்க. 100க்கு 100 பேரும் இல்லை என்பார். அப்ப 100க்கு 100 இந்த சக்கரை நோய்க்கு சமாதி கட்டக்கூடிய ஒரு மருந்தை, ஒரு அனுபவமான ஒரு மருத்துவ குறிப்பை தான் இந்த காணொலியில் அடியேன் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஆவாரம்பூ 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், கோரைக்கிழங்கு நல்லா அந்த மேலகிற முடியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு 100 கிராம், எள்ளு புண்ணாக்கு, கல்லுமண் இல்லாம செய்த எள்ளு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, அந்த மேல் தோல்லாம் சீவிட்டு உள்ள பருத்தி கொட்டை, 5 மருந்து தான். நல்லா காலை சுத்தம் செய்துட்டு, முறைப்படி சுத்தம் செய்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சுட்டு காலை இரவு ஒரு 1/2 ஸ்பூன் பொடியை 100 ml தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு 50 ml ஆன பிறகு வடிகட்டி வெறும் வயிற்றுல காலை இரவு குடிங்க. எவ்வளோ நாள் குடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு 48 நாள் குடிங்க. குடிச்சிட்டு ஒரு டெஸ்ட் போடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, அது இந்த மருந்து எடுப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த மருந்து எடுத்த பிறகு எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, பரவாயில்ல, நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணினீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. தப்பு இல்லை. இது ஒன்றும் பெரிய மருந்து இல்லையே, பெரிய செலவு மருந்து இல்லையே. நாட்டு மருந்து கடைக்கு போனால் இது எல்லாமே கிடைக்கக்கூடியதான். ஆனால் நீங்கள் சுத்தமான முறையில் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி, ஒரு வேளை மோர் சோறு சாப்பிடணும். இந்த 3 விஷயங்களை கடைப்பிடிச்சின்னா சக்கரை நோய்க்கு சமாதி கட்டி விடலாம். இந்த மருந்தே சக்கரை நோய்க்கு சமாதி கட்டுவது எப்படி என்பது தான் சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லப்படுறோம். அப்போ இந்த விஷயம்தான் இது மருந்து நம்பர் 1. அதுக்கடுத்து, இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, இதுக்கு சக்கரை கண்ட்ரோலுக்கு வரல, கட்டுப்படலாம். வாயை கட்டலன்னா நோயை கட்ட முடியாது. கண்டிப்பாக வாயை கட்டணும். வாயை கட்டலன்னா நோயை கட்ட முடியாது. இது முக்கியமான விஷயம். அதனால் எது இந்த உடம்புக்கு ஆகாதோ அதை கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும். இந்த பத்தியம் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மது, மாமிசம், புகழ் கண்டிப்பாக கூடாது. டீ, காஃபி, இட்லி, தோசை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. என்ன சார் டீ காஃபி சூடு, இந்த நோய் சூடு. இட்லி தோசை ஏன் சார் சாப்பிடக்கூடாது? இட்லி தோசை புளிச்சு தானே வருது. ஒரு 1/2 குண்டா மாவு ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னாக்க மறுநாள் காலையில் 3/4 குண்டா வந்துடுது. புளிச்சு தானே வருது. புளிப்பு பொருள், அமிலம் எல்லாமே சூடு. அப்போ சூடு எதெல்லாம் சூடு ஏற்படுத்துமோ அந்த உணவுகளெல்லாம் நம்ம இதில் தவிர்த்திடணும். மது, கொழுப்பு சூடு, மாமிசம் எல்லாமே சூடு தான். அதனால கண்டிப்பாக இந்த பத்தியம். 2வது, 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை பாத்ரூம் போகணும். சித்தர்கள் சொல்றாங்க 2 2 2 2 4 2. என்ன 2? ஒரு நாளைக்கு 2 முறை பாத்ரூம் போகணும். 3 வேளை சாப்பிட்றவங்க 2 முறை பாத்ரூம் போகணும்.
அடுத்து வாரத்தில் 2 நாள், வாரம் 2ங்கிறது வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதத்தில் 2, வாரத்தில் 2 முறை தாம்பத்தியம் கொள்ளணும். வருஷத்தில் 2, 6 மாசத்துக்கு ஒரு முறை பேதி எடுக்கணும். பேதி எடுத்து பெருங்குடலை சுத்தப்படுத்திட்டா நல்ல ஜீரணம் உண்டாகும். ஏன்னாக்க சக்கரை நோய் என்பது ஜீரண கோளாறு தான். சக்கரை நோய் என்பது நோயே இல்லை, ஒரு குறைபாடு தான். ஜீரண கோளாறு, ஜீரண குறைபாடு. அப்ப ஜீரணத்தை கெடுக்கக்கூடியது பித்தம். ஓகேங்களா? அப்ப அதிகப்படியான நமக்கு சூடு உருவாக்கும் போது கல்லீரல் அதிக சூடாகி கல்லீரலிருந்து உருவாகிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமாக ஊறும்போது நெஞ்சுகரிப்பு வருது, புளியாப்ப வருது. இது எல்லாமே அதிகப்படியான கேஸ்ட்ரிக் உருவாகுது. இது எல்லாம் தான் சேர்ந்து வந்து அஜீரண கோளாறா வரும். அப்ப அஜீரண கோளாறா ஏற்படும் போது நம்ம வந்து லிவரை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய கரிசாலையோ தூதுவளையோ அல்லது நம்ம கிழா நிலையை சாப்பிட்டு லிவரை குளிர்ச்சிப்படுத்தணும். அப்ப இல்லை அப்படின்னாக்கா அஷ்டசூர்ணம், நம்ம திரிகடுக்கு என்று சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா பசி அதிகமாகும். இப்போ பசி மந்தமானா இந்த உணவுகளை சாப்பிடணும். அதிகமான ஹைப்பர் அசிடிட்டி, அதிகமாக பசி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கீழா நெல்லி சாப்பிட்டு லிவரை வந்து குளிர்ச்சிப்படுத்தும். லெமன் ஜூஸு, கீழா நெல்லி, ஆரஞ்சு, இது போல குளிர்ச்சியான பதார்த்தங்கள் எடுத்து லிவரை வந்து குளிர்ச்சிப்படுத்தணும். அப்போ நம்ம உடம்பை வந்து சமநிலைப்படுத்தணும். சூடு நோய் என்பதனால சூடு அதிகமாக இருக்காம பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது மருந்து நம்பர் 2. முதல்ல ஒரு மருந்து சொல்லிட்டேன். மருந்து நம்பர் 2 சீந்தில் சர்க்கரை அல்லது சீந்தில் கொடி. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், நீங்களே பறிச்சுட்டா ரொம்ப சீந்தில் கொடி எடுத்து பாலில் விட்டவில் பண்ணிட்டா மிக மிக அற்புதம். வேப்ப மரத்து மேலே ஏறி இருக்கிற சீந்தில் கொடி மிக மிக மருத்துவ குணம் உடையது. இந்த சீந்தில் கொடி அல்லது அதனால் செய்யப்பட்ட உப்பு, சீந்தில் சர்க்கரை ஒரு 100 கிராம். அதுக்கு அடுத்தது அபரக செந்துரம் 100 புடம் போட்டது. அபரக செந்துரம் 10 புடம் 20 புடம் ஆகாது, 100 புடம் போட்டது வைத்தியரிடம் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியான முறையில். ஏன்னா தழுக்கெல்லாம் இருக்கும். அபரகம் என்பது கண்ணாடி மாதிரி மின்னும். தழுக்கெல்லாம் இல்லாமல் 100 புடம் போட்டது நல்லது. 1000 புடம் போட்டால் எந்த வகையான சக்கரை நோயும் குணப்படுத்தலாம் என்று அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்கிறார். 1000 புடம் போட்டதுக்கு 4000 நாள் ஆகும். அதை யாரும் இப்போ செய்கிறாங்கனாக்க தெரியாது. அதனால 100 புடம் போட்டது நிறைய வைத்தியர்கள் வச்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 10 கிராம் அபரக செந்துரம், 100 கிராம் சீந்தில் சக்கரை அல்லது சீந்தில் கொடி பொடி, நல்லா உப்பு மாதிரி அழகா வெள்ளை கலரில் இருக்கும். அது கூட 1/4 கிலோ வந்து சக்கரை கொல்லி, சிறு குறிஞ்சான் என்று சொல்லக்கூடிய சக்கரை கொல்லி, இந்த 3ஐயும் ஒன்றா கலந்துக்கிட்டு காலைல 1/2 ஸ்பூன், சாயங்காலம் 1/2 ஸ்பூன் அப்படியே தேனில் அல்லது போட்டு தண்ணி குடிச்சிட்டா போதும். இது மிக உயர்ந்த ஒரு மருந்து. சர்க்கரை எந்த வகையான நோய்களாக இருந்தாலும், நிலையில இருந்தாலும், எத்தனை வருஷம் சக்கரை நோய் இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். சித்தர்களையும் சித்த மருத்துவ வாழ்வியலையும் நீங்க கடைபிடித்து நம்பி வாழ்ந்தால் எந்த லெவலாக இருக்கட்டும், சக்கரை புண்ணு 200க்குள்ள சக்கரை அளவு இல்லைனாக்க புண்ணு ஆறாது. அப்போ 200க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னாக்க நீங்க இன்சுலின் மற்ற மருந்துகள் செய்து சாப்பிட்டு குறைஞ்சிட்டு வந்தா புண்ணு ஆகாது. இது போல இயற்கையான மருந்து, இதுல எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. 0 சைடு எஃபெக்ட், 1% கூட சைடு எஃபெக்ட் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்வியலா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து தான். இப்ப இந்த மருந்தை சக்கரை இல்லாதவங்க சாப்பிட என்ன சார் ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, ஆரோக்கியமா இருப்பாரு. சக்கரை இல்லை சார் எனக்கு, அவரு இந்த சீந்தில் அப்புறம் சாப்பிட என்ன அவரு ஆரோக்கியமா இருப்பாரு, குளிர்ச்சியா இருப்பாரு. இந்த மருந்து குளிர்ச்சிப்படுத்துது, அவ்வளவுதான். இல்லை எந்த வித பக்க விளைகளோ எந்த வித சைடு எஃபெக்டோ டாக்ஸினும் எதுவுமே கிடையாது. சீந்தில நானே சாப்பிடுறேன், எங்க சக்கரை இல்லை நான் சாப்பிட்றேன். சீந்தில் மட்டும் செல்லை புதுப்பிக்கும். சீந்தில் வந்து நம்ம செல்லை வந்து மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம். ஒரு நாளைக்கு தினசரி செல்லு செத்து பறக்குது. அப்ப ஒரு நாளைக்கு 1 லட்சம் செல்லு நமக்கு வந்து சிதைவடையுது, அழியுது. 1 லட்சம் செல்லு சிதைவடையுது. ஆனா 2 லட்சம் செல்லு நமக்கு வந்து புதுப்பிக்கப்படுதுன்னா நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருப்போம். 1 லட்சம் செல்லு சாவுது, 50,000 செல்லு தான் புதுப்பிக்கப்படுதுனாக்க நம்ம நோயாளியாக ஆக்கப்படுவோம், பலவீனமா ஆயிடுவோம், சீக்கிரம் வந்து முதுமை அடைஞ்சிடும், முதுகுலாம் கூணு வளைஞ்சிடும், சீக்கிரம் வந்து சொட்டை வளையும். இதெல்லாம் முதுமை அடைவதற்கு அவங்க உடம்புல உயிராற்றல் குறைந்து போவதற்கான ஒரு அடையாளம். குரல் வந்து மக்கும், அந்த விட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், அமுதம் வந்து அவங்க உடம்புல உயிராற்றல் குறைஞ்சிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து முடி கொட்டு போறது, சீக்கிரம் வந்து கூண் வளைஞ்சு போறது, சீக்கிரம் வந்து கண்ணாடி மாட்டுறது. 40 வயசுக்கு முன்னாடிலாம் கண்ணாடி மாட்டாங்கன்னா அவங்க உடம்புல வந்து பலவீனமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சீக்கிரமா அவங்களுக்கு வந்து நோய் வாய்ப்படுவாங்க. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருப்பவர்கள் தான் வந்து இந்த நோக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த சீந்தில் சக்கரை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி செல்லை வந்து புதுப்பிக்கும். அப்ப கெட்ட சுகரா ஆகி போச்சு, கெட்ட செல்லில் ஃபுல்லா கெட்ட சுகர் இருக்குதுனாக்க அதை நம்ம எப்படி வாஷ் பண்றது? சீந்தில் எடுக்கும்போது இந்த செல்லை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், என்றைக்கும் இளமையா இருக்க முடியும், கண் பார்வை நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருக்கும். அப்ப சீந்தில் சாப்பிடும்போது அற்புதமா வேலை செய்யும்.
சீந்தில் வந்து ஒரு மிகப்பெரிய காய சுத்தி மூலிகை. இந்த காயத்தை சித்தியாக்கக்கூடிய மூலிகை. அடிப்படை பத்தியம், மாமிசம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இட்லி தோசை, டீ காஃபி, நான்வெஜ்ஜி 10 மணிக்கெல்லாம் கண்டிப்பா படுத்தணும். வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். காலை உணவு உங்க உணவு மோர் சோறு தான். சூடான சோறு கூட மோர். இது போல நீங்க வந்து இந்த சின்ன ஒரு பத்தியத்தை மட்டும் கடைப்பிடிச்சீங்கன்னா சீக்கிரமா குணமடைஞ்சிடும். நிறைய பழங்கள் சாப்பிடலாம், நிறைய கீரைகள் சாப்பிடலாம், எந்த தடையும் கிடையாது. கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இது மூன்றும் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரங்கள். இதை நீங்க உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குதோ, எந்த காய்கறி பிடிக்குதோ சாப்பிடலாம். பத்தியத்துக்குன்னு நீங்க வரும்போது அகத்திக்கீரை, கீரையில் அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், இந்த 3 தான் பத்தியம். இது 3 ரத்தத்தை சுத்தப்படுத்துங்கிற பேர்ல நம்ம ரத்தத்துல கலந்துருந்த மருந்தையும் சுத்தப்படுத்திடும். அதனால எல்லா நோய்களும், இது வந்து பொதுவான பத்தியம். எல்லா நோய்களுக்கும் நம்ம பத்தினாக்கா அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், இது 3ஐயும் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. மருந்து இல்லாதவங்க, மருந்து சாப்பிடாதவங்க கண்டிப்பா இது 3 சாப்பிடணும். ஏன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதனால இந்த சின்ன பத்தியத்தோடு இந்த சின்ன 2 மருந்து நம்பர் 1, மருந்து நம்பர் 2 பயன்படுத்தினா சக்கரை நோய்க்கு சமாதி கட்டி விடலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.